ஒரு தடவை ராமதாஸ் ஐயா வந்து என்னை கூப்பிட்டு வந்திருக்காங்களே கேளுங்க, ராமதாஸ் ஐயா கூப்பிட்டு திருச்சியில் கூப்பிட்டாரு. அங்கே போய் நான் கலந்துக்கிட்டேன். ஒரு கட்சி இது பேர் இது மேலே இருக்குது. அவன் கலந்துக்கும் போது ஒரு மேடையில் தான் பேச வேண்டிய ஒரு கட்டாயம் வந்துச்சு. அதில் என்ன பேசுனா, தமிழர்கள் பற்றிய ஒரு விஷயம்தான். அவர் தமிழர் பற்றி நல்லா பேசினார். ராமதாஸ் ஐயா தான் தமிழ் உணர்வு உள்ளவர். அப்புறம் மணி ஐயா இருக்காங்களே, அவங்க பேசுனாங்க. நீங்கள் தான் வரவேற்று பேசுறீங்க இல்லையா? நான் வந்தேன், நீ நம்ம கட்சிக்கு வாங்கன்னு சொல்லி ஏதோ பக்கத்தில் உட்கார வச்சு சொன்னாங்க. நான் சொன்னேன், இது நீங்கள் பேரே தமிழ் பேர் வைக்கல. நான் தான் சொன்னேன் இல்லையா? நான் பேசும்போது சொன்னேன், நான் பாட்டாளி மக்கள் கட்சினா என்ன ஒரு பாட்டாளி? இந்தி பாட்டாளியா, தெலுங்கு பாட்டாளியா, இல்லை எந்த ஒரு பாட்டாளின்ற? நான் தமிழ் பாட்டாளி கட்சின்னு வைக்க, தமிழ் பாட்டாளி கட்சின்னு வைக்க வேண்டியதானே? எல்லாருக்கும் பொழுது மாதிரி வச்சுட்டீங்க. தமிழர் பாட்டாளியில் இருந்தால் நான் வரேன்னு சொல்லி பேசிட்டு வாங்க. நான் ஏன் கேட்குறேன்னா, நீ எது ஒன்றாலும் எல்லாருக்கும் அப்படி சொல்ல முடியாது. நம்ம தமிழன்ற ஒரு அடையாளம் இல்லைன்னா அப்புறம் என்ன தமிழ்நாட்டில் ஒரு கட்சி? தமிழ்நாட்டில் எனக்கு 10 கிலோ நான் அன்னைக்கு என்ன பேசுறேன் தெரியுமா? நீங்க வந்து தெற்கு இந்த வட மாவட்டங்களில் வளமா இருக்கீங்க, தமிழ பேர் வரும்னு சொல்லிட்டு ரொம்ப போராடுறீங்க. நான் வரவேற்கிறேன். அங்க ஒரு மாரவாடி வந்துட்டு, திருவண்ணாமலையில் ஒரு எம்எல்ஏ மாரவாடி, இங்க ஏதோ உக்கஞ்சம்னு ஒருத்தன் ஒரு மாரவாடி, எங்க மதுராந்தகம். இந்த பெல்ட் வந்து நம்ம வன்னியர் பெல்ட் வந்தீங்களே, அவன் 2 பேரும் பெல்ட் எடுத்து ஓடி போயிருப்பான்ல. இந்த பெல்ட் நான் வேற கேட்டேன், உங்க பெல்ட்ல வந்து 2 மாயாடி வந்து எம்எல்ஏ ஆயிருக்கிறான், அதை கேட்க முடியல. அப்புறம் என்னத்தை நீங்க போய் கேட்க போறீங்கன்னு போது இவனை கூட்டு வந்துன்ற மாதிரி ஆயிப்போச்சு அவங்களுக்கு. நான் சொல்ல வரதுன்னா, கொள்கை கோட்பாட்டில் தெளிவா இருக்கணும். அதாவது சில கொடி வச்சிருப்பான், எந்த கட்சிக்கும் ஜாயின் பண்ற மாதிரி சில கொடி, எல்லாருக்கும் ஒத்து போற மாதிரி சில துண்டு, எந்த கட்சிக்கு போனாலும் இது நம்ம கட்சிக்கு அந்த மாதிரி சில கலை அப்படி இருக்கக்கூடாது. சொன்னா உறுதியா அதுல இருந்தோம்னா என்னைக்கா ஒரு நாளைக்கு ஜெயிப்போம். அப்படிதான் காமராஜர் ஜெயிச்சாரு. காங்கிரஸுக்குள்ள இருந்து விரல் விட்டாட்டினவர் காமராஜர், புரியுதுங்களா? அவர் காலத்துல மாதிரிலாம் தமிழ்நாட்டுக்கு வளர்ச்சி இல்லை. அண்ணா சொல்லவே தேவையில்லை, மறுமலர்ச்சி ஏற்படுத்தினார். இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் மறுமலர்ச்சி. தம்பி கௌதம் மேல எனக்கு என்ன நம்பிக்கை இருக்குன்னா, தமிழன் படம் இருக்கிறான். இந்த படம் தமிழ்நாடு பூரா நல்லா ஓடணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, படத்துல நடிச்சவங்கள அப்படியே வீட்டுக்கு கூட்டு போயிடக்கூடாது. நடிச்சவன், டைரக்டரு, கேமராமேன் எல்லாரும் ஊருக்குள்ள பிரிச்சு கொடுத்து, கௌதமன் நீ திருச்சியில ஓட வைக்கிறது வேலை, ஒவ்வொருத்தருக்கும் பிரிச்சு கொடுங்க. படம் முடிச்சு இது நல்ல பெரிய வெற்றி படமா ஆகிட்டா அப்புறம் இந்த காசை வச்சு நீ பல படங்களை எடுக்கலாம். அதனால இருக்கிற டெக்னீஷியன்லாம் இப்பெல்லாம் என்ன பண்ணான்னா, அந்த நடிச்சு மேக்கப் கழிச்சுட்டு ஷார்ட் முடிஞ்சாவே போயிடுறான். அந்த படம் ரிலீஸ் ஆச்சா, அது எத்தனை நாள் ஓடிச்சு, போட்ட பணம் வந்துதான்லாம் கேட்கறது கிடையாது நடிகர். பல பேருக்கு நடிச்ச படத்துடைய டைமே தெரியாது. இப்ப கூட ஒரு படம் போய் நடிச்சுட்டு வந்தேன், என்ன படம் அப்படின்னு கேட்பான். ஏடா காசை வாங்க, நீ உனக்கு என்ன படம்னு தெரியக்கூடாதா? ஒருத்தர் கூட விடாத. இந்த படத்தில் வேலை செய்த அத்தி பெரிய இந்த வீட்டில் இந்த கிராமத்தில் கொண்டு போய் இதில் ஆட்டு படையில் எல்லாத்தையும் அடிப்பானுங்கள பட்டி, அந்த மாதிரி போயிட்டு படம் ஓடி வெளியில் வர வரைக்கும் கூட போய் எல்லாரையும் வச்சு வேலை வாங்க. அதனால இந்த படம் வெற்றி பெறணும். கௌதமன் ஜெயிக்கிறது கௌதமன் சம்மந்தப்பட்டது அல்ல, ஒரு கௌதம் மட்டும் தமிழ் அல்ல, தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாரும் சேர்ந்து மேலே வரணும். அதனால தலைப்பு முதல்ல தம்பி சீமான் அவர்களுடைய அன்போடு கேட்டுக்கிறேன். தலைப்பு தமிழ்ல இல்லைன்னா அது தமிழ் படம் இல்லை, ஒத்துக்காத. தமிழ்நாட்டிலேயே ரிலீஸ் பண்றேன், வேற ஊர்ல ரிலீஸ் பண்ணிட்டு அப்புறம் கொண்டு வாங்க. அப்படி எதுக்கு இது பண்றீங்க? தமிழ்நாடு சார் இப்போ ஒரு சின்ன ஒரு சீமான் தம்பி வந்து அழகா அதுக்கு உடனே பதில் கொடுத்துருக்காரு, ரொம்ப பாராட்டணும். அதனால கமல் சார் பாருங்க, ரொம்ப நாளா அவர் வந்து பேச இந்தியன் மாதிரியே பேசியிருந்தார், இந்தியனாவே இருந்தார். அவர் கட்டாயம் எம்பி ஆன உடனே தமிழ் ஆயிட்டாரு இல்லையா? ஏதோ ஒன்று அனுபவம் கொண்டு வந்து அங்கே நிறுத்துறது தப்பு இல்லை. ஒரு மனிதனுக்கு ஞானம் லேட்டாக கூட வரும், முன்னாடி வர்றது பின் லேட்டாக தான் வரும். தமிழன்னு தைரியமா ஒன்று சொன்னார், சிக்கல் வந்தது ஆனா பின்வாங்கல.
அவர் என்னென்ன காரணம், நிறைய படிப்பார், நல்ல ஒரு நாலேஜ் உள்ளவர். பார்த்தாரு, என்னமோ உலக நாயகன்றானுங்க, அப்புறம் இந்திய நாயகன்றானுங்க, ஒன்றும் காசு போட்டு பணம் போட்டால் திருப்பி வர மாட்டேது. இந்தியா வடநாட்டுக்காரன் நம்மளை வந்து தூக்கி போடுறான், கமலன்னா வடநாட்டுக்காரன் ஏற்றுக்க மாட்டான், அங்கே மட்டும் பண்ணுறான். இவ்வளோ பெரிய நாயகனா உலக நாயகனாக இருக்கிற நம்மளை வடநாட்டுக்காரன் ஒத்துக்க மாட்டானே. இதெல்லாம் பார்க்குறாரு. இன்னத்துக்கு போலியே வாழணும், தமிழன்ட்டார். முடிஞ்சு போச்சு. தமிழன் நீ வேலையை பாருன்னு சொன்ன தைரியமாக சொன்னார். அதை தம்பி சீமன் அவர்கள் அழகாக பாராட்டினார். அந்த மாதிரி தம்பி கௌதமன் அவருக்கு உதவி பண்ண இதெல்லாம் தமிழ் யூனிட்டி. இது தமிழர்களுக்கு உருவாக்கக்கூடிய படம். இந்த மாதிரி படங்கள் தொடர்ந்து நிறைய ஓடணும், மற்ற படங்களும் ஓடட்டும். அது எங்கே வச்சுக்கணும்னா, தென்னை மேலே படுகு வைக்கிற மாதிரி விருந்தாடி வந்தால் தென்னையில் படுங்க, அப்படி தனிக்கு நீ சாப்பிட்டு சாப்பாட்டு கொஞ்சம் கொடுத்துட்டு எப்பப்பா புறப்புறன்னு சொல்கிற அளவுக்கு தான் வச்சுக்கணும் வெளியே ஆளுங்களை. இங்கே என்ன பண்ணுறேன்னா, முதல்வர்களே நம்மளால இல்லை. கடைசியாக ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடுறேன், தம்பி சீமானுக்கு ரொம்ப பயன்படும். கன்னத்தில் போய் நான் படம் எடுத்தேன், அங்கே போய் படம் எடுத்தேன். அங்கே வந்து நான் ராஜகுமார் அவர்களை வந்து அரெஸ்ட் பண்ணாங்களே, நம்ம விருப்பம் எல்லாம் பண்ணார் இல்லையா, அப்போ கூட நான் என்ன பண்ணேன் மனசாட்சியோட, ராஜகுமார் ஒரு பெரிய சினிமா பெரிய ஆளாக இருக்கார், அதனால் நம்மால் தான் வீரப்பன் ஐயாவோட. ஆனால் ராஜகுமார் சினிமாவில் சாதிச்சவர், கஷ்டப்பட்டு மேலே வந்தவர். அங்கே எனக்கு மன்றம் இருந்தது பெங்களூரில், திருவள்ளுவர் நற்பணி மன்றம்னு வச்சுருந்தேன். அந்த மன்றம் வந்து சார்பா நான் நெடுமர் ஐயா கிட்ட சொல்லி நான் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணேன். உடனே ஒரு குழு போட்டாங்க கர்நாடகாவில், 12 பேர் கொண்ட குழு. யாருக்கு? ராஜகுமாரை மீட்கிறதுக்கு. அதில் வந்து என்னுடைய திருவள்ளுவர் மன்றம் ஒன்று, 12 பேர் கொண்ட குழுவில் திருவள்ளுவர் நற்பணி மன்றம் ஒன்று. அப்படி இருந்த பட்சத்தில் நான் படம் பண்ணிட்டு இருக்கிறேன். திடீர்னு என்ன பண்ணிட்டேன், அந்த ப்ரொடியூசர் கவுன்சிலை கூப்பிட்டு என்ன ஏன் பண்ணி ஒரு கமிட்டி மெம்பராக இல்லைன்னாங்க பெங்களூரில். வேணாங்க, நான் ஏற்கனவே ப்ரொடியூசர் சங்கம், டைரக்டர் யூனியன், ப்ரொடியூசர் எல்லா இடத்துலையும் இருக்கேன், எதுக்கு இங்கன்னு. இல்லை, நம்ம ஊரில் நம்ம பெங்களூரில் நீ தொடர்ந்து படம் எடுக்க போகிறேன்ல, அதனால் ஒரு கமிட்டி மெம்பராக ஆகினாங்க. எங்கள் பேச்சை கேட்டு போட்டேன் கமிட்டி மெம்பருக்கு. உடனே ஒரு ஆள் எனக்கு வட்டல் நாகராஜன் இருக்கா இல்லையா, அவருக்கு அடுத்தது கோவிந்தன் ஒருத்தருக்காரு நினைக்கிறேன் இல்லையா, அவர் ஒன்று அங்கேருந்து எனக்கு ஆள் வந்துச்சு. ஷூட்டிங்கில் சேர் போட்டு உட்காடுறாங்க. தம்பி, நான் வேற ஆள்னா வேற மாதிரி பேசுவோம். அப்படின்னா ஏன் நீ நல்ல படம்லாம் எடுக்கிறாளே, உங்களுக்கு கட்டுப்பாடு எடுக்கவே இல்லையா, ஃபேமிலி படம் எடுக்கணும் இல்லையா, அதனால தான் கொஞ்சம் மரியாதையாக பேசுகிறோம். நீங்கள் வாங்க படம் எடுக்க போங்க. ஆனால் கர்நாடகாவில் கமிட்டி மெம்பர் ஆகலாம், செயலாளர் ஆகலாம், இதெல்லாம் வேணாம், இதெல்லாம் எங்கள் ஊருக்காரங்க பார்த்துக்குவாங்க, உங்கள் வேலையை மட்டும் பாருங்கண்ணா. நான் உடனே சும்மா படிப்பு தான் அளக்கெடுக்குதுன்றது ஒன்றும். சீமானுக்கு நல்லா பேச தெரியும், அதனால தான் நான் நிறைய பேர் எதிர்ப்பு சம்பாதிக்கிறாரு. அவர் ஒன்று மாதிரி பேசிட்டு வந்தால் அவருக்கு ஏன் எதிர்பார்ப்பு போகுது. 2 மணி நேரம் 3 மணி நேரம் வரலாறுலாம் வச்சு பேசும்பொழுது விவரமாகறானா சண்டை எதுக்கு வரும். அது மாதிரி என்ன பண்ணிட்டான் என்ன கேட்டான், நான் எனக்கு உடனே வாங்கி பண்ணிட்டு வந்துருக்கலாம், சரிங்க விட்டுருங்க படம் பண்ணிட்டு வீட்டுக்கு போடலான்னு. யோ, உங்க ஊருக்காரெல்லாம் நான் சிஎம் ஆகுவோம், நான் கோவப்பட்டேன். இது என்னது உங்க ஊருக்காரெல்லாம் நாங்கள் சிஎம் வரைக்கும் எடுத்து ஆக்கி பண்ணுவோம். ஜெயலலிதா கர்நாடகத்திலேருந்து வந்தது, அது சிஎம் ஆகணும். எம்ஜிஆர் கேரளாவிலேருந்து வந்தார், அவர் சிஎம் ஆகும். இப்படி ஒவ்வொருத்தரா பண்ணிட்டு இருக்கிறாரு. இன்னும் சில பேர் கூட சுட்டி காட்டினேன், ஆந்திராவிலேருந்து வந்தவங்களாம் சிஎம் ஆகிட்டாங்க. அங்கே நாங்கள் தமிழன்னு கூட பார்க்கறதில்ல, நாங்கள் சிஎம்ஏ உங்க ஆளுங்களா மேலே உட்கார வச்சு பார்க்குறோம், நீங்கன்னா ஒரு கமிட்டி மெம்பருக்கு இப்படி பார்க்குறீங்கன்னு வேவரா கேட்டேன் நான். உடனே அந்த ஆள் என்ன பண்ணான்னா, நம்மளை பெருந்தன்மையை நினைப்பான்னு நினச்சி பேசிட்டேன். நீ முட்டாளன்னா நான் இருக்கணுமான்னு கேட்டான். நீ முட்டாளன்னா தமிழ் கர்நாடகாரனா ஆளன்னுட்டான். நான் உடனே நான் சொன்னதில்லை அப்படி படுத்தேன். கோவப்பட்டு புண்ணியமே கிடையாது, நேராக போய் அந்த கமிட்டி மெம்பரை வாபஸ் வாங்கிட்டேன். வேணாம், நீங்களே இருங்க, தப்பு இல்லை. நான் தேவையில்லாமல் வெளியூரில் முதலமைச்சரே வெளியூரில் தேடுறோம்ல, நம்ம அந்த வேலையை இனிமேல் இருக்கக்கூடாது தான் ப்ரொடியூசர் கவுன்சிலில் வந்து தமிழர்கள் அல்லாதவர்கள் இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு ப்ரொடியூசர் கவுன்சிலில் இறங்கினேன். இல்லைன்னா எனக்கு ஒரு 1000 கோடி நீங்கள் அந்த மீந்திருக்கும். நான் அப்போவே வந்து 10 சொத்துக்கள் வச்சுருந்தவன், ஏகப்பட்ட சம்பளம். ரவிக்குமார் 12 லட்சம் வாங்கும்போதெல்லாம் நான் 30 லட்சம் எனக்கு சம்பளம். ஆனால் இன்னைக்கு நான் காரில் எந்த காரில் வந்து இறங்குறேன், வாடகை காரில் வந்தால் இறங்குறேன். எதுக்கு சொல்ல வரேன்னா, தன்மானன்னு வரும்போது இந்த பிரச்சனையெல்லாம் வரதான் செய்யும். இப்போ கௌதம் தான் டேக்ஸை கட் பண்ணுறாப்புல. எதுக்கு நான் வந்த உடனே என்ன பண்ண தெரியுமா, நேராக கேஆர்ஜின்னு ஒருத்தர் ப்ரொடியூசர் இருந்தார், அண்ணன் இருந்தார், பாண்டியன்லாம் இருந்தாங்க, எல்லாம் கேட்டு பாருங்க.
என்ன தெரியுமா சொன்னோம், இனிமேல் தமிழர்கள் தான் நிக்கணும் அப்படின்னு. ஏப்பா நாங்களாம் தமிழ்நாட்டில் தான் இருக்கிறோம்னு. எவ்வளவு நாளா இருக்கீங்க? இல்லப்பா நான் 10 வயசுலயே தமிழ்நாட்டுக்குள்ள வந்துட்டேன்னாரு கேஆர்ஜி. நான் மலையாளி தான், 10 வயசுலயே கோயம்புத்தூர்ல வந்துட்டானா. கல் தோன்றி மண் தோன்ற காலத்துல இருந்து இங்க இருக்கிறோம், நாங்க ஆகக்கூடாதா? கல்லு மண் தோன்ற காலத்துல இருந்து இங்க இருக்கிறோம், நாங்க தலைவர் ஆகல, நீ 10 வருஷத்துல வந்து நீ ஆகலாம். அம்மா நம்பர் அவருக்கு கொஞ்சம் கோவம் வந்துருச்சு. இப்ப என்ன பண்ணணும், தமிழர்கள் அந்த தைரியமே கிடையாதுன்னாரு. இருக்குதுன்னு காமிக்கிறோம். அப்பதான் பாண்டியன் நாங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து தியாகு தலைவர், அழகு பண்றவர் செயலாளர் வி சேகர், நான் ஏன் பொருளாளர்னா டைரக்டர் யூனியன்லயும் வேற நான் இருக்கிறேன், பெப்சியில் தொழிலாளர்கள் இருக்கிறேன். தொழிலாளர் யூனியன் இருக்கிறவன் தயாரிப்பாளர்கள் வர முடியாது, தயாரிப்பாளர் அங்கே வர முடியாது. ஒரே ஆள் மட்டும்தான் தொழிலாளரும் என்னை ஏற்றுக்கிட்டான், டைரக்டரும் ஏற்றுக்கிட்டான், ப்ரொடியூசர் கவுன்சிலையும் இருப்பான். முதலாளியும் நானும், ஏன்னா நல்ல முதலாளி நல்ல தொழிலாளியா இருப்பான். அதனால நான் எல்லாத்துலயும் இருந்தேன். அப்ப அண்ணன் பாண்டியெல்லாம் எங்களோட இருந்தாங்க, கேட்டு பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் அப்பதான் ராமதாஸ் ஐயா எழுதுறாரு பத்திரிகையில. என்னன்னு எழுதாரு, முதல் தினத்தந்தியில் அவர் எழுதுனது. அப்பதான் அவரோட நட்பு. இப்பொழுதுதான் முதல் தமிழர்கள் திரைப்பட துறை தமிழர் கைக்கு வந்திருக்குதுன்னு எழுதினார். ஒரு 3 பக்கம் எழுதினார். 50 ஆண்டுகளுக்கு அப்புறம் தமிழர் கை, 3 பேர் தமிழர்கள். இதை ஓப்பனா சொல்லுமே. அவர் செட்டியாரு, யாரு நம்ம இவர் தியாகராஜன், அவர் வந்து அவர் பிள்ளைமாரு, இவர் செட்டியார் யார் அழகப்பன் சார். இது ஏன் சொன்னா தமிழன் தெரியணுன்றதுக்கு தான். நான் ஒரு முதலியாரு. 3 பேர் 50 வருஷமா இல்லை. தெலுங்கு, மலையாளம், கன்னடம், அது இப்படியே போட்டி ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் உள்ள போகும்போது தான் நாங்கள் முத வந்தோம். அவர் பத்திரிகையில் 3 காலம் எழுதினார். நான் போய் ஐயாவுக்கு நன்றி சொன்னேன். அதில் தான் அப்போ ராமதாஸ் ஐயாவும் நமக்கு ஒரு நல்லது வந்தது. பட் ஆனால் எல்லாத்தையும் நீங்கள் எங்களை பாராட்டிட்டீங்க, நீங்கள் தமிழ்னு வைங்க, இனிமேல் தமிழ்னு பேர் வைங்க அப்படின்ட்டு வந்தேன். அந்த மாதிரி கௌதம் அவர்கள் ஒரு தமிழ் பற்று உள்ளவர். அவருக்கு பாருங்க, நீங்கள் சீமானெல்லாம் வந்திருக்காரு பாருங்க, அவர் பிஸியான ஆள் தான் இல்லையா? அந்த தமிழ் பற்றுக்காக வந்திருக்காரு. தமிழ் பற்று மறுபடியும் நான் சொல்றேன், சாதி வெறி தமிழ்நாட்டை அழிக்கும். சமுதாயம் இருக்கணும். உன் சமுதாயம் என்னன்னு கேட்டா சொல்லணுங்க. எனக்கு என் நாடார் மேல எந்ததுமா மரியாதை? தமிழர் நாடார் மேல எனக்கு ரொம்ப மரியாதை. ஏன்னா நான் நாடார் சங்கத்துக்குலாம் நிறைய போயிருப்பேன். தமிழர் இல்ல உறவின் முறை என்னன்னு வச்சிருக்காங்க பாருங்க, நாடான் உறவின் முறைன்னு தான் வச்சிருக்கிறாங்க. நம்மளும் ஒருடா, அது சமுதாயம் பற்று, அதனை வரவேற்கிறேன். ஆனா நெத்தியில போறதான், இடுப்புல போறதான், தோல்ல போறதான் அப்படின்னு சொல்லக்கூடாது. வன்னியர்ன்றது நாம தப்பு இல்லை. சத்திரிய வன்னியர் அப்படின்னா மீதி பேர் யாரோ சூத்திரம் இருக்கிறான்னு அர்த்தம். நான் மறுபடியும் சொல்றேன், என் மனைவி பத்தினின்னு சொல்ற தப்பே கிடையாது. இந்த தெருவிலேயே என் பொண்டாட்டி தான் பத்தினின்னா அத்தனை பேரும் செருப்பால் அடிப்பான். நல்லா தெரிஞ்சுங்க, என் மனைவி பத்தினி சொல்லி எனக்கு உரிமை இருக்குது. ஆனா இந்த தெருவிலேயே என் பொண்டாட்டி தான் பத்தினின்னா அதுக்கு விழா கொண்டாடினா வருவானா, போட மயிரன்னுவான். அந்த மாதிரி சமூகப்பற்று தேவை, அது சாதி பற்றாக மாறிடக்கூடாது. கௌதமன் வந்து கண்டிப்பா ஜெயிக்கணும், தமிழும் ஜெயிக்கணும், சீமான் மாதிரி தம்பியும் ஜெயிக்கணும். வணக்கம்.